ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது 49வது நாள் 50வது எபிசோட். 24 நவம்பர் அன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒளிவர நிகழ்ச்சியுடைய 2ஆம் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ செகண்ட் பார்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க? செகண்ட் பார்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இவர் ஃபர்ஸ்ட் இது போட்டு முடிச்சுட்டு போறாரு இல்லைங்களா, பிரேக் முடிச்சுட்டு ஷாப்பிங் பிரச்சனை பற்றி பேசலாம்னு வராருல உள்ள திரும்ப. ஆமா, அதுல இருந்து தான். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்ட், அதாவது பிரேக்கு முன்னாடி அன்ஷிதாவும் ஜெஃப்ரியும் மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாரு போனதுக்கு அப்புறம் ஜாக்லின் அவங்களை சமாதானப்படுத்துவாங்க. சுனிதா போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப நல்லா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு பிரேக் முடிச்சுட்டு இவர் வருவாப்ல, விஜய் சேதுபதி வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் ஷாப்பிங் டாஸ்க் ஒரே பிரச்சனையா போச்சுல, கேட்டுடலாமா அப்படின்னு. சரி விடுங்க, அதை கேட்டுடலாமா அப்படின்றப்ப இதுல என்ன அப்படின்னும் பொழுது ஜாக்கி ஒரு விஷயத்த அதுல சொன்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடே வரல. அப்ப ஜாக்கி சொன்னாங்க, அந்த பொண்ணு ஒருவேளை உண்மையிலே ஒரு பாட்டில் எடுத்திருந்தா அதை அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னாங்க. எனக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆமா, ஆனா அதுதான் இப்ப இந்த டாக்ல நாங்க பேச வர்றது என்னன்னா, உண்மையிலே அவருக்கு விசாரிச்சு அதுல சேவ் பண்றதுக்காக தான் அந்த விஷயத்தை எட்டு வர்றாரு. அப்ப அந்த பொண்ணு மேல தப்பு இல்ல. நேத்து ஒரு தப்பு இருந்தது இல்ல, அந்த தப்ப நீங்க கேட்டுக்கணும் இல்லன்ற நான் இதை நீங்க கேக்குறது எனக்கு உண்மைதான். ஏன்னா யாராக இருந்தாலும் தப்பே செய்யாதவங்க மேல ஒரு ஜட்ஜ்மெண்டா வச்சுக்கிட்டு அவங்கள தீர்ப்பு எழுதுறது தப்பு தான். இப்ப சாச்சனா மேல அது தப்பு இல்ல. ஆனா அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா, அவங்க ஜாம் பாட்டில் அவங்களுக்குன்னு தனியா சக்கரை எடுத்து வச்சு சாப்பிட்றதுல இருந்து எல்லா விஷயமும், ஒரு குற்றம் நடந்தா அதுக்கு குற்றவாளி அவன் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கான அவங்களுடைய செயல்பாடுகள் தான் இருந்தது. இல்ல அததான் சௌந்தர்யா கட்ட சொல்லுவாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிருக்காங்கிறதுனாலயும் அந்த இடத்துல இவ எவ்ரிபடி நோஸ் நாங்க சாரி, நாங்க தப்பா நினைச்சிட்டோம் அந்த பொண்ணை சொன்னாங்களா இல்லையா? அப்ப நேத்து இந்த மாதிரி ஏன் சாச்சனை நீ மன்னிப்பு கேட்டே இல்லையான்றத ஏன் நீங்க அப்படியே கடந்து போனீங்கன்றத கேள்வி. யாராவது ஒரு மனிதாபம் உள்ளவங்க 100 தோப்புக்காரன் யாருக்கா கொடுப்பாங்களாமா? உன் வெஞ்சன்ஸ் எல்லாம் தீக்கிறதுக்கான கேமுக்கு வருவாங்கன்னு ஒரு அட்வைஸ் சொல்ல வேணா? இந்த அட்வைஸ் மூலமா தானே நீங்க எல்லாருக்குமே பப்ளிக் அட்ரஸ் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன, நீங்க ஒரு படிச்சு என்ன உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சு என்ன நீங்க முன்னின்று பேசி என்ன பேசுறதுக்கு வரீங்க? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னது பிடிக்கலன்னா நீங்க ஏதோ பார்க்காதீங்கன்னு ஏதோ ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்து செம காமெடியா இருந்து வச்சுக்காங்களேன். நீங்க பிடிக்கலாம், எங்களுக்கு பார்க்காம போங்க, எங்க வேலை இதுதான். ஓகே, ஏன் கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொன்னா நீங்க எதுக்கு இதை பத்தி கேட்கறீங்கன்ற மாதிரி இருந்தது. நீங்க ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லுவீங்க. அதுதான் அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது பிடிக்கலன்னா பாக்குறது இல்ல, பார்க்காம இருக்கிறது இல்ல, பிடிக்காம நம்ம இங்க இல்ல, ஒரு விஷயம் சரியாக நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு, சரியாக நடக்கிறதுன்னு சொல்றதுக்கும் பிடிக்காம பாக்குறோம்ன்றதுக்கும் நிறைய சரியாக நடக்கிறதையும் தப்பையும் சுட்டி காட்டுதான் வேலை. இப்ப நேற்று சொன்னல, அதுக்குதான் இந்த விஷயத்த நிறைய பேர் ஆண்கள் செஞ்சா அது சரின்னும், பெண்கள் செஞ்சா அது தப்புன்னு, பெண்கள் செஞ்சா சரின்னும். தப்பு யார் செய்தாலும் தப்பு தான். அது எந்த பாலினம் செய்தாலும் தப்பு தான். அதே மாதிரி அது கமல் செஞ்சாலும் தப்பு தான், விஜய் சேதுபதி செஞ்சாலும் தப்பு தான். இதே ஜாக்கி சீசன் 7ல நம்ம என்னெல்லாம் பேசணும் எனக்கு தெரியும். இதெல்லாம் மனதை கல்லாக்கி கொண்டுதான் அதெல்லாம் பேசணும். ரொம்ப ரசிச்ச ஒரு மனுஷனை எப்படி சொன்னோம், ரைட்? அதுதான். ஓகே, சோ இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இந்த ஷாப்பிங் டாஸ்க் பத்தி பயங்கரமா கேள்விகள் கேட்பாரு. டைமர் இல்லன்றப்ப கூட உங்களால எடுக்க முடியல என்பது ஜாக்லின் ஏதோ சொல்ல இருப்பாங்க. கதை மாதிரி சொல்வீங்களே ஜாக்லின், சொல்லுங்க, அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்லுங்க அப்படின்போது அவங்க சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, மஞ்சரியை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சார் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு முடிச்சதற்கு அப்புறம் கூட மஞ்சரி தான் ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையே சொல்லுவாங்க. எதுக்கு நீங்க இவளை கூட்டு போனீங்க? ஆனா மஞ்சரியோட கருத்து என்ன, சரி தப்பு ஒரு விஷயத்த நடந்துருச்சு, 11,000 சம்பாதிச்சும் அதை நம்மளால இது பண்ண முடியலையேங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு மஞ்சரி சொல்லுவாங்க. அப்போ திரும்பி இவர் அங்கதான் சொல்றேன், அப்புறம் ஏமா அதிகமா எடுத்த சாச்சனா நீ எங்க எவ்வளவு எடுத்த அப்படின்னா, இல்ல நான் வெறும் 2,950 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். அப்ப நீ கம்மியா தானே எடுத்திருக்க, அப்புறம் ஏன் ஒன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்பாரு. அப்பதான் உடனே இவங்க அங்கதான் நான் சொல்றேன், நீங்க மத்த இடத்துல கண்டிக்க முடியாது உங்களால. ரோஸ்ட்ல நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டீங்க, உங்களெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு போறீங்க இல்லையா? வயசு வித்தியாசம் இல்லையாமா, ரோஸ்டே பண்ணலாமா? அதுக்காக ஒரு பொண்ணை இவ்வளவு கேவலமா பொதுவெளியில பேசலாமா நீங்க கேட்கணுமா இல்லையா? அதுதான், அந்த இடத்துல நீங்க ரோஸ்ட பத்தி கூட கேட்க வேண்டாம். இந்த இடத்துல அவங்க எடுப்பாங்க. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அவங்க ஏதோ ஒரு சொல்லுவாங்க, நான் ஆர்வ கோளாறு அது மாதிரிலாம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னும் போது, சாச்சனா சக கண்டஸ்டன்ட் அவங்க முதல்ல அந்த மாதிரி பேசாதீங்க சாச்சனா.
நேத்தே ரோஸ்ட்ல நிறைய பேசுனீங்க. ரோஸ்ட்ங்கிறதுனால இப்ப நான் அதை பத்தி உங்கள்ட்ட எடுக்கல. இத பேசாதீங்கன்னு நீங்க சொல்லணும். இன்னைக்கு எல்லாருமே நீங்க சார் போட்டுருக்கீங்கல்ல, உங்களை விட சின்னவங்களை எல்லாருமே நீங்க சார் போட்டு கூப்பிடுறீங்க, ஜெஃப்ரியை தவிர. அப்ப உங்களுக்கு அந்த மரியாதை எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுது இல்ல? அப்ப சௌந்தர்யாவுடைய வயசு என்ன, சாச்சனாவுடைய வயசு என்ன? இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா, என்ன அக்கான்னு கூப்பிடுன்னு சொன்னாங்களா இல்லையா, சுனிதா கேட்டாங்களா இல்லையா? அது என்ன பிரிவிலேஜான ஒரு பொண்ணா இருக்குதுன்னு நான் கேட்கறேன். இந்த கேள்வியை கேட்கறது வந்து தப்பா? அதான் நீங்க ஒரு பேசு பொருளாகவோ அவங்களுக்கு நீங்க விஜய் டிவி சொல்றது அத்தனையுமே செய்யறதுக்கு ஹோஸ்ட் இல்லன்ற நான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொல்லுவாங்க இல்லையே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, எனக்கு அந்த அளவுக்கு பெருசா பிடிக்கல. யூஸ்வலா எனக்கு ஒயிட்ல என்னோ படம் வரைஞ்சு வச்ச மாதிரி இருந்தது, எனக்கு அந்த அளவுக்கு அது சிறப்பா இல்ல. அந்த ஒயிட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பேண்ட்டும் அதுக்கு ஒரு மாதிரி எடுத்து கொடுக்கற மாதிரி இல்லவே இல்ல. பட் நேத்து he was very good. Yes, good. ஸோ சௌந்தர்யா சொல்லுவாங்க, சார் என் மேல் நான் தப்பா தான் சார் நினைச்சேன், இல்லன்னு சொல்லல, இவதான் எடுத்திருப்பா அப்படின்றது. உங்க 2 பேருக்குமே ஜாம் பிடிக்குமான்னு கேட்பாரு. ஆமா சார் அப்படின்னு. இவங்களுக்கு தான் ஜாமு, முட்டை, பப்ஸ் எல்லாம் தான் பிடிக்குமாச்சு சௌந்தர்யாக்கு. சோ அவங்க 2 பேரையும் சேவ் பண்ணிடுவாரு. பட் அதன்படி திருப்பி ஆண்கள் பக்கம் வருவார். என்ன பிரச்சனை உங்க பக்கம்னு பொழுது விஜய் விஷால் தான் எடுத்துட்டு வருவார் கதையை. சார் நான் நிறைய எடுத்து வச்சேன் சார், அதெல்லாம் இவர் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு. ஒரு அத்தியாவசிய தேவையே ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கப்ப கூட அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் எடுத்துட்டு வருவாப்ல. உங்க உழைப்பு வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரீயா மனசு சங்கடமா இருக்கா அப்படின்லாம் கேட்பாரு. அவர் ஆமான்னு வேற சொல்லுவார் விஜய் விஷால். அதுக்கு அவருக்கு அது எப்ப புரியும்னு நமக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். சரி விடுங்க. சோ அதுதான் விஜய் விஷால் சொன்ன விஷயங்கள். சோ இதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவா. அப்படி பிரேக் விட்டு கிளம்புவாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் திரும்பி பிரேக் முடிஞ்சு வர்றப்ப இந்த ராஜா ராணி டாஸ்க் பத்தி தான் திரும்பி எடுத்துட்டு வருவாரு. அதாவது சாச்சனா உங்களோட நாடோட பேர் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கேட்டு எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ராஜா ராணி டாஸ்க் கொடுத்துருக்கு, நீங்க ராஜா நீங்க ராணியா இருந்தீங்க, உங்க 2 பேருக்கு எதுவுமே பண்ணணும்னு தோணலையா? அவங்க ஒன்னே சொல்லுவாங்க, ராணியோடைய விஷயங்களே அமைதியா இருக்கணுங்கிற மாதிரி ஏதோ அவங்க புரிஞ்சு என்ன ஒரு மாதிரி சொல்லுவாங்க சாச்சனா. அதுக்கு பதில் ராணவ் அதை விட அப்ப ராணவ் ஒரு பதில் சொல்லும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு அருண்கிட்ட கேட்பாங்க. அருண் டப்புன்னு எழுந்து சொல்லுவார், சார் தளபதியும் ராஜகுரும் தான் பவரான ஒரு ஆளாவே தெரிஞ்சாங்க, இவங்க 2 பேருமே ஒண்ணுமே செய்யல அப்படிங்கும்போது முத்து என்ன சொல்றாரு, சிம்மாசனத்துல கம்ம போட்டு ஒட்டி வச்சுட்ட மாதிரி 2 பேரும் இருந்தாங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட 2 பேரும் போகல, அந்த அப்படியே அந்த கம்ம போட்டு ஒட்டினவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல தான் நான் ஆர்ஜி ஆனந்தி சொல்லுவேன். ஒரு நல்ல வாய்ப்பு சார் அவருக்கு, பட் அப்படி இருக்கும்பொழுது ஒரு நம்மள அல்லவேல நாம ராஜா ராணியா வரலங்கிற அளவுக்கு அவங்க செஞ்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வாயிலே வண்டி ஓட்டினா கூட முத்து நிறைய விஷயங்கள் செய்யறாரு, நிறைய விஷயங்கள் பண்றாரு, ஒரு டாஸ்க்ல இறங்குறாரு, இறங்கி விளையாடுறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு. ஆனா இன்னி வரலையும் வாயிலே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே கேரக்டர் யாருன்னா அது பிசிக்கல் டாஸ்க் கூட போக மாட்டாங்க அவங்க. வீக்கெண்ட்ல வாயில வண்டி ஓட்டுறாங்க. வீக்ல அதான் சொல்றேன், அந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்து அனுப்பிச்சாலே இந்த ஷோ உருப்பிட்டு வச்சுக்காங்க. ஆனா இந்த மாதிரி அங்கங்க போய் கோல் மூட்டது இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்றது இருக்குல்ல, அந்த மாதிரி ஆள் தேவைதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்களால ஏதாவது பேசுறாங்களே, இல்ல சாமி நீ செய்யறது எல்லாமே நல்லது சாமின்னு அந்த கேரக்டர் தான் முதல்ல தூக்கணும்ன்ற நான். அருண் கூட எங்கேயாவது உளறி கிளறி வச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சரி விடுங்க. சோ இவங்க எல்லாம் பேசி முடிச்ச உடனே என்னன்னா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவருங்க இல்ல அப்படிங்கறதையும் நல்லாவே பண்ணல ராணவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப ராணவ் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ராணவ் கிட்ட கேட்பாங்க. ராணவ் அதை ஒத்துக்கவே மாட்டாரு. ரைட். இன்னொன்னு பிரேம் கோபால் சொன்ன ஒரு ராணவ் ஒத்துக்கவே மாட்டாருன்றதுக்கு அவரு அதான் போன வாட்டி என்ன சுத்தல விட்டீங்க, இப்ப கூட நேரடியா கேட்கலையே பாருங்க, நேரடியா கேட்டாலும் இன்னமும் சுத்தலே விட்டுட்டு இருக்காரு பாருங்க. எல்லாருமே புனிதர்களா ஏதாவது தப்ப மஞ்சரியும் அதை தான் பண்றாங்க, விளையாட்டே தெரியாத ராணுவ அதான் பண்றாருன்னு அவர் வருத்தப்படுவாரு. பிரேம் கோபால் சொன்னது லாஸ்ட் என்னன்னா லெஃப்ட் ரைட் பெட்ரூம் எடுத்துக்கிறதுக்கு மட்டும்தான், அது டீம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐயோ அது டீம் கிடையாது தான் ஜாக்கி, நான் சொல்றது என்ன, பெட்ரூம்ல இருக்கும் போதே உங்களுக்கு இல்ல அது ரேண்டமா எடுத்தது தானே, ரேண்டமா அவங்க பிக் பண்ணாங்க தான். நான் சொல்றது இவங்க போட்டு ஓகே இவங்க பிரிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லீங்களா, பிரிஞ்ச விதத்தை இவங்க பிரிஞ்ச விதம் கரெக்ட் தான், பிரிச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்லல, பிரிஞ்ச விதம் அது லக்கிலி எடுத்த இதுதானே. ஆமா அதே கூட சொல்லி விட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா நான் ஒஸ்டா தான் சார் யோசிக்கிறேன். இப்ப பிபிஏ பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் மஞ்சள் கலர் எடுங்க, நான் ரெட் கலர் எடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தா உங்களுக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்க. யாருக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க? கண்டஸ்டன்ட் காலைல நீங்க சொல்ற மாதிரி தான் டாக்டரை போய் பாக்குறப்ப டாக்டர் நீங்க மஞ்சள் சீட் எடுத்துருங்க, நீங்க பிங்க் சீட் எடுத்துருங்க சொல்லி அனுப்பிச்சா நமக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. அதே மாதிரி அது என்ன எல்லாம் கலர் கலரா இருந்ததா, அதே யாராவது சொல்லுங்கப்பா.
இல்ல கலர் கலரா இருந்ததுன்னா கூட நான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன். ஒரு 2 கலர் மட்டும் இருந்ததுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல இது வந்து உண்மைதான். இது புரிஞ்சுது. நான் சொல்ல வர்றது என்னன்னா பிரிஞ்சதே வந்து இப்படி பிரிஞ்சிட்டதுனால அது ரொம்ப ஈஸியாவே போயிடுச்சு. இப்ப நீங்க கணக்கு பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு மாறும் பொழுது அது கணக்கு வந்து கரெக்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். புரியுது. ஆனா அப்படி பிரிஞ்சாலும் இது வந்து ஒரு அளவு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பெட்ரூம்ல இருக்கும்போது நைட்டு வந்து உங்களுக்கு நிறைய டாக் போகும். எஸ். அப்ப நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க விட வேண்டி வரும். அப்ப அதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கேட்கப்படும் அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்கலாம். அது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். நம்பிக்கை வாழ்க்கை. வாங்க. சோ இதன் பிறகு ஆர்ஜி ஆனந்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்களா? சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் திரும்ப பேசுறப்பதான் இவர் சொல்வாரு, ஒரு தப்பையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கா விளையாடலன்னு சொன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு விளையாட்டும் புரியலன்னும் பொழுது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு என்ன பர்த்டேவா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமாண்ணா நீங்க சேவ்ட் அப்படின்றவர் ராணவர். சோ மஞ்சரி கிட்ட வந்து அடுத்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பார். என்னம்மா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னும் பொழுது மஞ்சரி சொல்லுவாங்க, சார் எல்லா இடங்களையும் என்னுடைய வேலை பாதுகாக்கிறது தான். அப்ப சாஸ்திரா என்ன சொல்லுவாங்க, அந்த கோல் விட்டதெல்லாம் வந்து என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்வாங்க. மஞ்சரி என்ன சொல்லுவாங்க, நானும் வந்து பாதுகாத்து இருக்கணும் அப்படின்னும் பொழுது மஞ்சரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் நிறைய விஷயங்கள்ல சொல்றேன் சார், பட் முடிவெடுக்க வேண்டியது ராணி தான், நான் வந்து அவங்களோட முடிவெல்லாம் நான் எடுக்கல அப்படின்றப்பதான் திரும்ப கேட்டதுக்கு அப்புறம் சாச்சனா வந்து சொல்லுவாங்க, ஆமா சார் அது என்னோட மிஸ்டேக் தான், நான் வந்து ராணியா இன்னுமே கூட வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாச்சனா மென்ஷன் பண்ணுவாங்க. இது மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அருண் வந்து அருணுடைய டயலாக கேட்பாரு. இந்த டாஸ்க்ல ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம்ல, அருணுடைய டயலாக் தான் பஞ்ச் டயலாகா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக கேட்பாரு. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஜாக்லினையும் பவித்ராவையும் ரொம்ப பாராட்டுவார். ஏன்னா ஜாக்லின் வந்து ஒற்றனா இருந்தது தெரியவே இல்லை அப்படிங்கிற காரணத்திற்காகவும், பவித்ராவை பொறுத்தவரை பவித்ரா வந்து அந்த கூன் வேஷம் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சதையும் வந்து பாராட்டுவாப்ல. பாராட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரோஸ்ட் வந்து அருமையா சொன்னாரு. ரோஸ்ட் ஆனா அது என்னால ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ரோஸ்ட்ங்கிறதுனால அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சு போனது பிறகுதான் வந்து எல்லாரையும் சேவ் பண்ணிட்டாரு. இப்ப சேவ் பண்ண பிறகு இப்ப யாரெல்லாம் மிச்சம் இருக்கீங்களோ வெளில வந்துருங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. வெளியில வந்தா ஒரு கேடயமும் கத்தியும் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அது யார் எடுக்க முடியுதோ, அதாவது தர்ஷிகா, ஆர்ஜே ஆனந்தி, ராயன் அண்ட் இவங்க நம்ம வர்ஷினி 4 பேருமே நிப்பாங்க. அதுல உண்மையிலே வந்து நின்ன உடனே சொல்லுவாங்க, வர்ஷினி நான் தான், எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அந்த வாழையை அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்போது எல்லாருமே வாழை எடுக்கலான்னு போது அது வராது, இழுத்தா எனக்கு தெரியும்வாங்க. இல்ல அது நானும் அப்படிதான் நினைச்சேன், இழுத்தா வராதுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இழுத்தா அதுல ரெட்டே படிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. சோ அதன் பிறகு வர்ஷினியோடைய இதுக்கு வந்து ஜாக்ரி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பாங்க. என் வைஃப் சொல்லிருப்பாங்க ரெட் டேப்னு, சரி இதே வந்து கத்தியில சுத்திடலாம் அப்படின்னு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஓகே ஓகே. சோ அதன் பிறகு வந்து வர்ஷினி போகும்போது அருண் வந்து வர்ஷினி போகும்போது அருண் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்ல. நான் வந்து ஐ ஃபீல் ஃபார் யூ, இட்ஸ் டோன்ட் வரி, இட்ஸ் ஸ்டார்டிங் ஐ வில் கீப் இன் டச் வித் யூ. நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்றாரு. ஆனா வந்து ஜாக்லின் சொன்னாங்க அதுக்கப்புறம் பாக்குறானா இல்லையே தெரியல, வெளியே போனதுக்கு அப்புறம் இல்ல நான் கண்டிப்பா டச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாப்ல. பட் ஆனா அந்த வீடியோல வந்து அருண் கூட வழியிறத பார்த்துமே அவங்க மூஞ்சி மாறும் பாத்தீங்களா? ஆமாமா நான் பார்த்தேன், அது நானும் கவனிச்சேன். அந்த இது பார்த்தோன்னே இப்படி போய் வழிஞ்சிட்டுமே அப்படின்ற மாதிரி இல்ல ஜெஃப்ரி கிட்ட சொன்னது கூட என்னடா எடுத்து போட்டீங்கன்ற மாதிரி பாப்பாங்க. இதெல்லாம் வருமான்ற மாதிரி பாப்பாங்க. ஜெஃப்ரி கிட்ட அவங்க சொல்லிருப்பாங்கல்ல பர்சனலா, எனக்கு அருண் மேல ஒரு கிரஷ் ஆயிடுச்சு, உண்மையிலேயே கிரஷ் ஆயிடுச்சுன்றது வந்தோடனே அப்படியே பேந்து பாப்பாங்க. ஓ இதெல்லாம் வந்துருமா? இல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப போனதுமே கார்ல இருந்து அவங்க அப்பா கேப்பார்ல என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சிருப்பாங்க. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஓகே அப்பா திஸ் இஸ் தி ஃபன். ஓகே சோ தர்ஷினி வருது பாருங்க. வர்ஷினி வெளில வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹரிணி சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரக்டர் நாமினேஷன் பண்றதுக்குனே ஆண்கள் வராங்க பெண்கள் பக்கம். இது வந்து 8வது வாட்டி கிட்ட ஜாக்க வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்றாங்க அப்படின்ட்டு
அதுதான் வேலையை வச்சிருக்காங்க. சோ அவங்க பிரகதீஸ்வரன் சொல்ற மாதிரி ஜெஃப்ரியும் வந்து சாச்சனா மாதிரி வந்து சின்ன வயசு தானே, அவனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி ஏன் இவனுக்கு இல்லைன்னா கஷ்டம் தான் எங்க இருந்து வரன்ற பொறுத்து தான். அதுதான் இல்லைங்க. அதே நேரத்தில் ஜெஃப்ரி நிறைய தப்பு பண்ணிருக்காப்ல, அதையும் நம்ம இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கிடைச்ச ஃபேம் அவருக்கு இன்னும் கிடைக்கும். ஒரு இதுல வந்து அந்த ஃபேம் வந்து ரொம்ப அழகா வந்துருச்சு அவருக்கு. அதனால அவங்க கண்டிப்பா அத ஒரு எப்படி சொல்றது, அது அவருக்கு கிடைக்காததுனால இன்னும் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்காரு, அவ்வளவுதான். ஓகேவா? பாடினாங்க. இன்னொரு 50 நாள் எனக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்றதா நந்தினி ஸ்டேட்மெண்ட். யாருக்குமே நம்பிக்கை இல்லை, 50 நாள் ஓட்டணும்ல, அவ்வளவுதான். அதேதான். வர்ஷினி பாட்டு நல்லா பாடுவாங்க. என்னை மாற்றும் காதலே உன்னை மாற்றும் காதலே அப்படின்னு ஒரு பாட்டு நல்லா இருந்தது அந்த பாட்டு. ஓகேவா? சோ அதன் பிறகு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி லவ் சிம்பிள் காட்டினாரு. எல்லாம் காட்டுறாங்க ஜாக்கி லவ் சிம்பிள. பட் ஆனா வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துல உட்கார்ந்திருப்பாருங்க, எனக்கு காமிக்காம அவர் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அவர் ஒழுங்காவே பண்றது இல்ல. ரிவ்யூவை அடுத்த வாட்டி கமல் வந்துருவாங்க சொல்லுங்க. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அப்ப கமல் வந்தா மட்டும் என்ன, நீங்க கண்ண முட்டா இருக்கும்போது இதை விட நல்லா வழிஞ்சுதான் பாக்க போறீங்க. அப்புறம் என்ன சொல்றேன், கம்பேரிட்டிவ் இருக்குல்ல சார், உங்களுக்கு கூட தான் கம்பேரிசன் இருக்குல்ல சார், அந்த மாதிரிதான். விடுங்க போங்க, உங்களுக்கு சொன்னா புரிய போறது இல்ல. சோ இவங்க எல்லாம் லவ்க்குலாம் காட்டுவாரு, அவங்களும் காட்டினாங்க. லவ் தானே, ஐ மீன் இவரும் காட்டுவாரு அவங்களும் காட்டுவாங்களா? அங்க போய் அது பேர் என்ன சொல்றது, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ காட்டிதானே ஆகணும். ஆமா ஆமா. சோ சோகமா இருக்கீங்களான்னு கேட்பாப்ல. அவங்க பேர் என்ன, அந்த வர்ஷினி பொண்ணு. அவங்க வந்து இல்ல சார் நான் வந்து ஸ்போர்ட்டிவா தான், எப்படி இவ்வளோ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறீங்கன்னு போது அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல சார் இது அவ்வளவுதான், எனக்கு 3 வாரம்ங்கிறது வந்து பெரிய விஷயம், அதேதான் அந்த ஞாபகங்கள் எனக்கு வந்து ஹாப்பியா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு போது அப்பதான் அவங்க சொல்லிட்டாங்க, லேட் பிக்கப் சார் நானு. அதை விட போறதுக்கு என்னமா காரணம்னா, மக்கள் எனக்கு ஓட்டு போடல சார் அப்படின்னு. அது ஒரு சிறப்பான பதில். ஆமா, யாராலுமே சொல்ல முடியாது. இதுதான் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாமே, அதான் சாச்சனாவே நான் 5th ஃபைனலிஸ்ட் நினைச்சிட்டு யோசிச்சு பாருங்க. அதை விட ரஞ்சித் மனசுல சொல்லாம, நம்மளுக்கு சொல்லாமலே அவர் மனசுல நினைச்சிருக்காரு 5th ஃபைனலிஸ்ட் அவர்தான் கப்பே அவர்தான் அப்படின்ற மாதிரி. அதேதான், அவ்வளவுதான். சோ சாச்சனா இதை சாச்சனா வந்து பாருங்க, வர்ஷினி இந்த காரணத்தை சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்றப்ப வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துடலாமா அப்படின்றதையும், வர்ஷினியோட ஜேர்னி வீடியோவுமே நல்லா இருந்தது. சோ அப்ப அவங்க எல்லாரையுமே சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலா சௌந்தர்யா, ஜாக்லின், ரயன், ஜெஃப்ரி ரொம்ப பிடிக்குது போல இருக்கு. அவங்க 3 பேர் கூட்டணியில தான் இவங்களும் இருந்திருக்காங்க போல. இவங்க வந்து சொல்லுவாங்க ரொம்ப எனக்கு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும். அதன் பிறகு அருண் அங்கேயுமே சொல்வார், அருண் எனக்கு உங்களை தான் வந்து நிறைய அந்த ஏவிபியோட இருக்கிறதா நிறைய காட்டினாங்க அப்படின்னு. ஆராமணி சொன்னது அதுதான், அருண் கண்ணில் வந்து ஒரு ஃபீலிங் வந்து வர்ஷினி வாஸ் சிங்கிங் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் இருக்கும்போது ஒரு ஃபீலிங் இருந்தது. அவர் சொல்லாரு, எப்பயும் சொல்லாரு உன் ஃப்ரெண்டா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவார். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கூட அவங்க அர்ச்சனா கிட்ட என்ன இஸ்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட் டாக் தான் அது. அப்புறம் இன்னொன்று அவங்க அதே தான் சொன்னாங்க, அதாவது ஜாக்கு வந்து விஷாலுக்கு வந்து ஏத்தி விடுறதே சாச்சனாதான், ஜாக்லினை பத்தி விஷால் கிட்ட வந்து ஏத்தி விடுறதே சாச்சனாதான் அப்படின்றதையும் சொன்னாங்க. சரி இருந்து கெட்ட பேர் வாங்கி போட்டுன்ற மாதிரி அவங்க ப்ரே பண்ணிட்டாங்க சாச்சனா. ஏன்னா அவங்க எல்லாருமே எதிர்பார்த்து தான் இந்த வாரம், ஏன்னா அவங்க தான் வந்து ஓட்டுல வந்து ரொம்ப கம்மியா இருந்தாங்க. ஆமா, அது எப்படிதான் மாறினாங்கன்னே தெரியல. கடைசி நேரத்துல வந்து வர்ஷினி மாறிட்டாங்க. ஓகேவா? மேபி வர்ஷினியோடைய ஓட்டு இந்த போட்டவங்க கூட போயிட்டு டி ஓட் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. போய் நாய் மாதிரி எல்லாம் குறைச்சு காட்டணும், டபகன் போய் ஓட்டு போட்டவங்க கூட நிறுத்திட்டாங்களா என்னன்னு கதை தெரியல. சோ இதன் பிறகு ஜாக்லின் அவங்களை பாராட்டுவாங்க, நீ ஒரு ரொம்ப பியூர் சோல் அப்படிங்கறதையும் மஞ்சளையும் சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசுவாங்க. வர்ஷினிக்கு வந்து ஃபில்டர்ஸே கிடையாது அந்த மாதிரியான மஞ்சள் சொல்லுவாங்க. பிரபு வின்சென்ட் சொன்ன ஒரு கமெண்ட் நல்லா இருந்தது. அதாவது ஒரு சீசனும் சேவ் பண்ணும்போது ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு ஒரு அது என்னவோ வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்ற மாதிரி இருக்குது. சட்டம் கையில வெத்தலை கொடுத்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். காரணம் என்னன்னா சென்ட் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் கமல் சைட்ல இருக்கும்போது. இந்த வாட்டி அது என்னன்னே தெரியல, டக்குன்னு சேவ் இல்ல முடிச்சுட்டு போகணும்னாங்களா, இல்ல இந்த டீம் அப்படிதான் சொல்லுதா, இல்ல நம்ம டிஃப்ரெண்டா பண்ணுறதா பண்றாங்களான்னு தெரியல. அது சேவுக்கான வேல்யூவே இல்லை. நீ சேவ் உட்காரு, நீ உட்காரு, நீ சேவ் உட்காரு, முடிஞ்சு போச்சு. அதில் ஒன்றும் ஒரு அந்த பதட்டத்தை வந்தால் தானே வந்து உட்கார வச்சு அந்த பதட்டம்லாம் வரும்போது தானே அது வந்து ஒரு யார் சேவ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு இது இருக்கும், அவங்களுக்குள்ள இதுவே இருக்கும். அது உண்மையிலே நல்லா இல்லைன்றது தான் பிரபு வின்சென்ட்டுக்கு நான் சொல்லக்கூடிய பதில். அது கரெக்ட் தாங்க. ஸோ
அப்படியே கமெண்ட்ஸ் படிக்கிறீங்களா? நான் ஸ்ரீவித்யா சொன்னது மாதிரி ஸ்ரீவித்யா செந்தில்ராமன் சொன்னது வந்து செந்தில்குமார் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தப்பே தெரிஞ்சு போச்சு இந்த ஷோ வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லைன்ட்டு. சிமிச்சலா வந்து லவ் பேர்ட்ஸ் போட்டு வந்திருக்கிறா. முட்டா வந்து உனக்கு தான் நினைக்கிறாரு, எனக்கு கிடையாது. பிரிச்சு கொடுத்துருப்பால எப்பவுமே 3 உங்களுக்கு 3 எனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமே. டக்குனு பழி போடாதீங்க ஒருத்தர் மேல. அப்படியா? ஆமாமா சரி ஓகே. பத்மினி வந்து ஒரு கமெண்ட் பண்றா, அதாவது நான் வந்து ஒர்க்ல இருக்கும்போது இல்ல கார்ல போகும்போது உங்க ட்ரௌசர் ஸ்டோரி தான் நான் வந்து ரொம்ப நிறைய கேட்பேன். அது வந்து ரொம்ப நீங்க இன்னொரு வாட்டி மிஸ் பண்ணுங்க, அதை வந்து சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆனா சொல்றதுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. இந்த சீசன் ஃபுல்லுமே அந்த மாதிரி ஒன்று ஒரு எந்துவா ஒரு பேசுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒண்ணுமே அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. அதுதான் ஒரு காரணம். ராஜாம்பிகை நான் ரொம்ப வருஷமா உங்களுடைய ரிவ்யூ பாக்குறேன். நான் நினைக்கிறது நீங்க பேசுவது ரொம்ப ஆறுதல் அப்படின்னு பிரியா வந்திருக்கா. அதே மாதிரி மானபாய் கேட்டதை சொல்லிட்டீங்களா? இந்த மாதிரி யாரு உங்களுடைய கெஸ்ட்ல வந்து டாப் 5 கண்டஸ்டன்ஸா இருப்பாங்க? இல்ல நம்ம ஒரு வாட்டி சொல்லி 50 நாளுக்கு மேல 75 நாளைக்கு மேல தான் டிசைடே பண்ண முடியும். அதேதான் 75 நாளைக்கு மேல டிசைட் பண்றதே மாறிடுது. ஆமா. வர்ஷிதா சொன்னது வந்து பவித்ராவுக்கு வந்து விஷால் மீது ஒரு கண்ணு. வர்ஷிதா சொல்லும் போது பவித்ராவை பார்த்துக்கிட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? வர்ஷிதா வந்து அதான் பவித்ராவுக்கு வந்து ஒரு கண்ணு அப்படின்ட்டு. ஆனா அவங்க அதனாலதான் இதை சொன்னாங்களா போனாங்களா நம்மளுக்கு தெரியல. சொல்றேன். தர்ஷிகா திடீர்னா வர்ஷிதா யாரா நமக்கு கண்டஸ்டன்ட்ன்ற மாதிரி நான் இல்ல வர்ஷினி தான் வர்ஷிதான்னு சொல்லியிருக்கான். கவின் வந்து வர்ஷினி, அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ பிரியா வந்து எல்லாரையும் லைக் போட சொல்லியிருக்கா. லவ் பாயம்ஸ் வந்து லைக் போட்டு போய் படுத்துட்டாரா, நாளைக்கு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் 193 லைக் போட்டிருக்காங்க, 376 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, 72 நிமிஷம் போயிருக்கு. ஸோ லைக் போடாதவங்க லைக் போடுங்க. ஓகே. ஸோ இலங்கை சொன்ன ஒரு பாடல் போட்டிருந்தாரு. ஆர்ஜே ஆனந்தி வந்து சுவிட்ச் கூட பண்ணல பாய்ஸ் சைடு அன்டில் லாஸ்ட் வீக் ஷி ஹஸ் நாட் டன் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுல காமெடி என்னன்னா, சாச்சனா வந்து ரஞ்சித் கிட்ட பேசும்போது என்ன 100 சிட்டப்ஸ் பண்ண சொன்னா நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. ஆமா, நேத்து சொன்னாங்க 2 நாள் கழிச்சு கால் வலிக்குன்னு வேற சொல்லுவாங்க. அதேதான். ஓகேவா? அத கூட அங்க ஒரு பெரிய ஆளா இருக்கும்போது ஏமா இது நியாயமா, இப்படி குடுக்கலாமா, யாராவது அதை செய்ய முடியுமா, 2 நாள் கால் வலி பண்றது அது இப்படிதாங்க பேசணும் அங்க இருக்கிறவங்க. அதேதான் கர்மம். ஹிட்ச்காக் படத்தை பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுடைய சேனல் சர்ச் பண்றப்ப உங்களோட தான் ஃபர்ஸ்ட் வந்துதான். 4 வருஷம் கழிச்சு பாக்குறேன், இப்ப கூட ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க வந்து அண்டர்டாக் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எனக்கு 20 இயர்ஸ் தானா அவங்களுக்கு, அதனால அண்டர்டாக் படத்தை வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆம் துளசிங்கிறவங்க. புரியுதுமா. ஆனா இப்ப இந்த பஞ்சாயத்துல எதை பண்றது எதை போடுறதுன்னு எனக்கு தெரியும். நிறைய படம் பெண்டிங் இருக்குது. இந்த வந்துட்டாலே எங்கேயுமே எங்களால வெளியே போக முடியாது, பிளானே பண்ண முடியாது. ஏன்னா ஜோதி சொல்லியிருந்தோம் அதுதான், வீக்கெண்ட்ஸ்க்கு எல்லாம் வெளில போயிடுங்க, வீக்கெண்ட் எல்லாம் பாக்காதீங்க, கிறிஸ்மஸ் டைம் வேற இப்ப அப்படின்னாங்க. இல்ல இது ஒரு மாதிரி கமிட்டட் ஆயிட்டோம் இல்லையா ஜோதி, அது வந்து போகிறதுக்கான ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது. அதுதான் உண்மை. ஓகேவா? நாங்களே இப்போ இன்னொன்னு, நான் இந்தியாவில் இருக்கும்போது கூட நான் நடுவில் போய் எல்லா படம் பார்த்து வந்துடுவேன், டக்குன்னு ரிவ்யூ பண்ணி பேசுவேன் கொள்ளுவேன். இங்க படம் பார்க்கறதுக்கு நைட்டு போகணும், நைட்டு தான் இந்த ஃபங்க்ஷன் ஐ மீன் இந்த இது நடக்குது. ஏன்னா இங்க படம் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு மலையாள படம் நல்லா இருக்குனாங்க, மணி 8:45 போடுறாங்க. அங்கே நான் இங்கே வந்து இப்போ என்ன மணி நான் 8:30 ஆகுதா, இப்போ இல்லை நான் முடிச்சுட்டு நான் கிளம்பிருக்கணும் ஆக்சுவலி. அதுதான் மேட்ரு. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு 15 மைல் 20 மைல் போகணும் போது அங்கே இருக்கிற வேலைகளை முடிச்சுட்டு வர மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஒரு படத்துக்கே போனாலும் அப்படி தான் பண்ணுவோம் சம்டைம்ஸ். அதெல்லாம் மிஸ் ஆகுது. எஸ் வாங்க. அரணி சொன்னது தான், அதாவது வந்து ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவல் பிளேயரா இருந்தா இதுக்கு அப்புறம் வந்து நல்லா இருக்கும். இது இல்லாம வீக் டாஸ்க் வந்து எப்படி இந்த டால் டாஸ்க் மாதிரி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அதேதான் நானும் அதுதான் நினைச்சேன். இண்டிவிஜுவல் பிளேயரா இல்லாமல் ஜாக்லின் வந்து கேங்கா இருந்தாதான் வந்து தப்பிக்க முடியும். ஏன்னா இப்ப ஒரு பொம்மை டாஸ்க் ஒண்ணு வச்சுக்கோங்க, அது ஒண்ணு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இதுக்கப்புறம் நாமினேஷன் வரும்போது ஒரு 3 பேர் 4 பேர் தன்னை நாமினேட் பண்ணாத அளவுக்கு தான் வந்து இருந்துக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் யோசிக்கிறப்ப அப்படி தோணுது, வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ஏன் சாட்சனாவை எல்லாருமே வந்து கிட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுதான் போய் சமாதானப்படுறது, சாக்லேட் கொடுக்குறது. ஏதோ நேத்து ஒரு கிளிப்ஸ் பார்த்தேன், இந்த பொண்ணு ஏதோ 32 வச்சிருக்கு சாக்லேட். ஆமா, ஜெஃப்ரி ஏதோ வச்சிருக்கான் போல, எப்படி அவனுக்கு இருக்கலாம்ன்றதா அதனுடைய சாக்லேட் அவன் எப்படி வச்சிருப்பான் அப்படின்றதா. என்னது இது, சரியான பதில் சொல்லுவாங்க. உனக்கு இருக்கிறத வச்சு நீ ஹாப்பியாவே மாட்டியா, என்னோடது எட்டியும் உனக்கு கொடுத்துட்டேன், நல்லா துணி ஏகப்பட்ட சொத்த பொருள் போலகுது. ஆமா, ஐயோ என்ன, சரி விடுங்க.
அது தெரியல. அதுதான் தீபா சிவா நேற்று லைவ் மிஸ் பண்ணிட்டாங்களாம். நாகூர் கனி வந்தாச்சு அண்ட் ராஜேஷ் கண்ணன் அவர்களும், புனிதா, ரம்யா, நேத்ரா, அதுக்கப்புறம் வந்து சிவசங்கரி, ஜோதிலட்சுமி, ஜிகே, லவ் போயம், ராஜாராம், ஜெய் அவர்களும் இன்னைக்கு பிரசன்ட் சார், மேடம் விஜயகுமார், போனா, ஏகே தமிழ், நந்தன், ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஓகே, ஈவிஆர் அம்பி, ஈவிஆர்எம்பி போட்டதுதான். ரஞ்சித் தலையில கை வச்சு உட்காந்துட்டாரு, இனிமேல் தனியா விளையாடுனா என்ன பண்ண போறது. ஆக்சுவலி அந்த வீட்டுல வந்து 2 பேருக்கு அந்த பயம் இருக்கும். ஒன்னு ராணவ், இன்னொன்னு வந்து ரஞ்சித். 2 பேருக்குமே கேமை பத்தி தெரியாது. கும்பலே இருந்துகிட்டு இல்ல சாமி, நல்ல சாமி, கொட்ட சாமி, நொல்ல சாமின்னு ஏதாவது கதையை விட்டுட்டு இருக்க வேண்டியது. ராணவாவது ஏதாவது போய் பேசி கீசி ஏதோ எதனா ஒரு மாதிரி ஏதாவது பேசிட்டாவது வருவாரு. இங்க இவருக்கு நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா, அதுவும் கிடையாது. அதுதான் அங்க பிரச்சனையே. ஆமா, கிறிஸ்டன் தேமா அவர் வந்து தேங்க்ஸ் ஃபார் ரெஃப்ரெஷிங் ஷோ, லவ் ஃப்ரம் பிரான்ஸ் அப்படின்றதும், ஜெகன் வந்து ஆஃப்டர் 15 days பிபி 8 based contestant performance யுவர் கெஸ் ஆஃப் டாப் 10. அதை இப்போ சொல்லவே முடியாதுப்பா, பொம்மை டாஸ்க் இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் சொல்லிருக்காப்ல. லைக் போட்டாச்சுன்னு சக்தி வேலு. ஜெகன் வந்து கம்மிங் வீக்ஸ் ஆல் மிக்சர் அண்ட் சேஃப் கேம் கண்டஸ்டன்ஸ் வில் பி கெட் எலிமினேட்டட் அப்படின்னு டபுள் எவிக்ஷன் வச்சு எல்லாரையும் அனுப்புறோம் எனக்கு தெரிஞ்சு. மெரிவின் ஹாய் சொல்லியிருக்காப்ல. பிரியாஸ் அது ஆமா ஹாய் சொல்லியிருக்காப்ல. பெட்டியில யாராவது வெளியாட்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து முத்துவுக்கு வந்து சந்தேகம் தான். எல்லாருமே அப்படிதான் இருந்தது. ஏன்னா அப்படிதான் இருந்தது. ஃபேன் ஆஃப் யுவர் பிபி ரிவ்யூ, ஆல்வேஸ் என்ஜாய்டு வாட்சிங் அண்ட் லிசனிங் அப்படின்னு பிரியாஸ்ரீ சொல்லியிருக்கா. ட்ரிங்க் சம் வாட்டர் சுதா அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கா, எனக்கு சொல்லவே இல்லை. நீங்க எடுத்து குடிச்சிருமா. ட்ரௌசர் ஸ்டோரி வந்து சாவனா, அது பேர் என்ன, சாச்சனாவோட எவிக்ஷன் டைம்ல சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு போனா சொல்லியிருக்காங்க. இளைஞர்ஸ் வந்து வெரி போரிங் சண்டே எபிசோட் அப்படின்றதையும், just got up and now watched the cricket all day and when episode was running my wife asked questions. ரொம்ப இன்டராக்ட் பண்ண மாதிரி क्वेश्चंस கேட்டாங்க. It was too good, so just got up and listening to you அப்படினு ராஜாராம் சொல்லிருக்காரு. Yes. சோ இதன் பிறகுதான் வந்து அந்த பொட்டி வைக்கிறது. இவங்க வர்ஷினி போனோன்னு இவரும் கிளம்பிட்டு வாருன்னு பார்த்தாங்க. அவர் கிளம்பல. உடனே அவர் சொல்லுவாரு, நான் இங்கதான் இருக்கேன், முடிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி, வெளியில போங்க போய் பாருங்க அப்படின்னும் பொழுது பொட்டியை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து யாரோ உள்ள இருக்காங்கன்னு தர்ஷா குப்தான்வாரு. ரஞ்சித் ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. சார் தர்ஷா தான், அவங்களுக்கு தான் சார் ரொம்ப ஆர்வம் இங்க விளையாடுறது. அதுதான் டபுள் எவிக்ஷன் எல்லாம் கேட்பாங்க. எதுவும் இல்லை அப்படின் பொழுதுதான் சௌந்தர்யா வந்து பாம் இருக்குமோ அப்படின்னுவாங்க. பயங்கரமான ஒரு அதுதான் ரொம்ப அற்புதமான இடம்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ 2 அக்கவுண்ட்லயும் லைக் போட்டாங்களாம் பிரியா. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. அப்படியே சைக்கிள் கேப்ல அதையும் சொல்லிடுறேன். சோ அதுக்கப்புறம் வந்து டப்பாக எல்லாரும் ஓபன் பண்ணி பார்த்தா சிங்கிளா தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னோலாம் வந்து வேர்டிங்ஸ் வச்ச உடனே எல்லாரும் வந்து உட்கார்ந்துருவாங்க. உள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவர் சொல்லுவாரு, வீட்டுல ஒரு சேஞ்ச் இருந்தது, அதை நீங்க யாருமே கவனிக்கவே இல்லையா. ஆமா, டப்புன்னு சொல்லிட்டுவாங்க. அதாவது கோட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாப்பி ஆயிட்டு பயங்கரமா எல்லாம் வந்து கத்துவாங்க. இவர் கூட சொல்லுவாரு, எனக்கு ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்காங்க இவங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கலைப்புலி தானு மொமெண்டம் போனா சொன்ன மாதிரி எல்லாம் கலைப்புலி தான் யாரோ ஒரு இவர் சொல்லுவார், ராணுவ அவரோட பேரே அவருக்கு தெரியாது. கலைப்புலி என்றது என்ன, அதுக்கு வந்து கலைப்புலி தானு அப்படிலாம் சொல்லுவாரு. நிட்டு ஜி சொன்ன மாதிரி ஒஸ்ட் சீசன் ஃபார் எவர். யாருமே அதாவது இவரும் கொஸ்டின் கேட்க மாட்டாரு, அதுங்களும் சரியான பதில் சொல்ல மாட்டேது. இருந்தாலும் நீங்க வந்து ரிவ்யூ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு. தேங்க்யூ. கவின் சொன்னதுதான், ஜெஃப்ரி 30 சாக்லேட் சும்மா இருக்குன்னு சொன்னேன், என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லியுமே சாச்சனா நம்பலையாம். 30 சாக்லேட் வச்சிருக்கானே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சொல்ல மாதிரி, அதாவது ஏன் எல்லாமே சாச்சனா பேம்பர் பண்ணிடுறாருங்க, தப்புன்னு சொன்னதானே அவர் திருந்து வந்துட்டு, அவங்க யாரும் திருந்ததுக்கு வரல, ஓட்டுக்காக வந்து. வெரி சிம்பிள். ஓகேவா? அதே மாதிரி விஜய் டிவி வந்து ஜாக்லினுடைய கிரேமை வந்து உடைக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. அவங்க ஆனாலும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறதையும், சௌந்தர்யா கியூட்டா இருந்தாலும் வந்து ஜாக்லின் கிட்ட புத்தி இருக்கு. சத்யா, ரஞ்சித், ராணவ் எல்லாம் வந்து பி சேட் அபவுட் இண்டிவிஜுவல் டாஸ்க் அப்படிங்கறது தான் பிரியா சொல்லியிருக்கா. ஓகே. அண்ட் மெர்வின் வந்து ப்ரோ நெக்ஸ்ட் வீக் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாரு ரஞ்சித் தாங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது இதெல்லாம் வந்து முதல் வாரமே கழிச்சு கேட்டுருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு எதுக்குமே ஒரு பையன் உங்க கூட இருக்கிற பையன் 100 வாட்டி வந்து தோப்பு காரணம் போட்டிருக்கான். அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பயம் கிடக்குது? இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த ஒரு கேமை விளையாடி என்னவோ போங்க. ஆமா.
ஓகேவா? லைக் போட வந்தேன், லைக் போட வந்தேன், லைக் போட்டேன், காலைல பார்க்குறேன். அதே தான் ஒரு பையன் போட்டிருந்தாப்புல. அதுக்கப்புறம் சிமி வந்து உங்களோட காஸ்டியூமர் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஜாப் பண்றாங்கன்னு போட்டிருக்காங்க. அவங்க எதிர்க்கே தான் உட்காந்துருக்காங்க அவங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் மூடல. அப்புறம் நானே போய் இல்ல நம்ம கதை என்னதான் போயிடும் அப்படின்னு நாமளே போய் எல்லாம் போட்டு கொஞ்சம் கதை ஓட்டணும். ஆமா. சௌந்தர்யா, முத்து, அருண், தர்ஷிகா நாமினேஷன்லயே இல்ல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்ல கவின்னு. மாயா வந்தாச்சு. ஜெகன் அவர்கள் வந்து ரஞ்சித் வந்து விஜய் சொன்னது சொல்லியிருக்காரு, வரும் வாரங்கள்ல நான் பயங்கரமா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அந்த ஒரு விஷயம் அவுட் அண்ட் வில் கம் அவுட் ஆஃப் ஆமான் சாமியா. புஷ்பகலா வந்து சுதான் போட்டிருக்காங்க. என்ன தெரியல, அடுத்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்கன்றதுக்கு போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஓகேவா? ஸோ இதான் வைல்டு கார்டு என்ட்ரி டப்பா வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் கேட்பாரு. அதன் பிறகுதான் இந்த சீட் எடுப்பாங்க. 6 and L இருக்கும், அதை வச்சு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஓகே, ஸோ இதன் பிறகு அருண் நல்லா சொல்லுவாரு இது என்னவா இருக்கும் அப்படின்னா. இது அவ்வளவுதான் ஜாக்கி, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 minutes கூட இல்லை. ஸோ அருண் கரெக்டா சொல்லுவாப்ல, நிறைய விஷயங்கள் வந்து இது மாற்றும், இனிமே வந்து ஓப்பன் நாமினேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்லுவாப்ல. அதற்கு அருண் வந்து சொல்லுவாரு ஓப்பன் நாமினேஷன் ஒண்ணு, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிகினிங் வந்து சேவ் தான் வந்து பிகினிங்கே சேவ் ஆயிட்டது வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அதெல்லாம் கொஞ்சம் இவங்க டீம் வந்து பண்ணலாம், அதை சேவ் பண்றதுல ஒரு பயம் கொடுத்து அதை வந்து இது பண்ணி அதெல்லாம் செய்யலாம். அது தெரியல, முடிச்சு போனா போதும் அப்படின்ற மாதிரிதான். 100 நாள் முடியும் ப்ளீஸ் கரை சாத்துங்க அப்படின்ற அதே மாதிரிதான் அவங்க எல்லாமே இருக்காங்க. அதுல அருண் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேதான் எல்லாருமே எப்படி விளையாடுறாங்க, இதுக்கப்புறம் தான் யார் யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றது தான் தெரிய வரும். இதன் பிறகும் உண்மையா விளையாடினாங்கன்னா தான் அப்பதான் அந்த ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பே வெளில வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாப்ல. காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம், காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம், தழுவிடும் பொழுதிலே இடம் மாறும் இதயமே, வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே, ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மழையில் நனிந்து மகிழும் பானம் பாடி. இளைஞர் போட்டிருந்தாரு அந்த பாட்டு. அதுல இந்த காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்த பரிகாசம்னா மேட்ரு முடிச்சுட்டு காலில் வந்து, அதாவது புதுமண தம்பதி மேட்ரு முடிச்சுட்டு காலில் வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னாங்களா. அதுக்குதான் காலை எழுந்தால் பரிகாசம் அப்படின்ற மாதிரி, ஆள் பாதி ஆடைப்பாதி அப்படின்ட்டு. இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும்னு தோணுச்சு. அரேஞ்ச் மேரேஜ் இஸ் பேசிக்லி கிளியரன்ஸ் சேல் ஆஃப் வெயில்டு லவர்ஸ்னு ஒரு கமெண்ட் போடுச்சு. மக்களே தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா நிறைய பேர் ஹர்ட் பண்ணுவோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது படிக்கும்போது டக்குன்னு சில நேரத்துல சில மீம்ஸ்லாம் டமால்னு இதாயிடும்ல, அந்த மாதிரி தோணும். நான் சொல்லப்பா ரைட். ஓகே, விஜய் ஹவுஸ்ல பிக் பாஸ் யாருமே பார்க்க மாட்டாங்களா, அவருக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வா அவர்கள் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சிமிச்செல்லா வந்து $10 வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து நம்பர் 1 ஃபேனா. யாருக்குன்னு போடலையா அதுல? அது நம்பர் 1 ஃபேன் ஸ்டிக்கர் தான் சார் செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்டிக்கர் எடுத்து நம்பர் 1 ஃபேன் யாருக்கு இவங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது அதுல. சரி, ஓகே. முட்டா வந்து 4 நட்சத்திரம் பேரு ராசி எல்லாம் குறிச்சு அனுப்ப சொல்லுவீங்க போல இருக்கே. இது ஒரு பர்சன் இப்படி பண்ற, சரி விடுங்க. சோ இங்க வந்து ஒரு மூவர் கூட்டணி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. தீபக் அண்ட் வாட் இஸ் திஸ், தீபக், மஞ்சரி அண்ட் முத்து. ஜாக்லின் வந்து பயங்கரமா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசும்பொழுதே வந்து சிரிச்சுட்டே வந்து வீக்கெண்ட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாப்ல. மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி வந்து அந்த சாச்சனா பிளேம் பண்ண விஷயத்த எடுத்துட்டு வருவாங்க. என்ன எப்படிடா சாச்சனாவை பிளேம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வரும்போது அவங்க வந்து திருப்பி அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதை எப்படி எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க விஜேஎஸ் கிட்டன்னு சொல்லிட்டு மஞ்சரி. இதுக்கு நடுவுல வந்து இவரு சொல்லுவாப்ல, தீபக் எசென்ஷியல்னு கேட்டாரே அப்படின்னும் போதுதான் முத்து சொல்வாரு, ஆமா நிறைய விஷயங்கள் வந்து அவர் கேட்டார்ல மக்களுக்கு வெளியில தெரியுதுல்ல அவ்வளவுதான் விட்டுருங்க அப்படிங்கறதையும் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா இறங்கி அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாப்ல. அதே மாதிரி மக்கள் வந்து பாராட்டுறத வந்து சேது ஒண்ணு அப்படியே வந்து இங்க கொடுத்துடுறாராம்.
அவ்வளவுதான் நமக்கு வேணும் அப்படின்னு முத்து வந்து மென்ஷன் பண்ணுவாப்ல. அதுக்கப்புறம் ராணவ் வந்து அழுவாரு, அவங்க வீட்டை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து அழுவாரு. அழுததற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் இட், ராயன் போய் கூப்பிடுவாரு. இவங்க எல்லாருமே அவருக்கு ஒரு கேக் வச்சிருப்பாங்க. கேக் வச்சு வெட்டி கொண்டாடுற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களே வந்து ஏதோ ஒரு புட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க எடுத்து வைப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து நடந்து முடிஞ்சது ஜாக்கி. சரி, இந்த ஹரணி ஒரு கேள்வி கேட்டிருந்தா, அது என்னன்னா இந்த 50 days இருக்குல்ல, டாப் 5 சொல்லுங்க அப்படின்ட்டு. இது வந்து கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா 50ஆம் நாள் போது ஒரு உங்க கெஸ் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது டாப் 50ல வந்து யார் வந்து வராங்க அப்படின்றது வந்து கற்பனையா இருக்காங்க தெரியுமா, நம்ம வந்துருவோம் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும் தெரியுமா. அவங்க யாருன்னு முதல்ல சொல்றேன். சொல்லுங்க. அதாவது முதல்ல வந்து அதுல ரஞ்சித். ரஞ்சித் கூட அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் சாச்சனா தான். சாச்சனா வந்து 50 நாள்ல வர, அதை கூட கமெண்ட் போட்டுருந்தாங்க. வந்தாலும் அதாவது டாப் 5ல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கப்பே கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த லெவலுக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் 50 நாள் ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறுறதுக்கும் அவங்களுடைய என்ன சொல்றது, இன்னர் தாட்லாம் மறைச்சு ஏதோ வெள்ளாண்டா அப்படின்னு ஒருத்தர் கற்பனை போடுறாங்க. ஏன்னா இன்னும் இதுக்கே இவ்வளவு தப்பு பண்ணியே முட்டு கொடுக்கும் போது இன்னும் வந்து இப்படியே போனா அப்படி வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு கற்பனை. ஆனா வந்து டாப் அதேதான் கற்பனையில இருக்கும்போது வந்து அதுல வந்து கண்டிப்பா வந்து சாச்சனா ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து என்னன்னா ரெண்டாவது கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித். ஆமா, அவர் வந்து செல்லம் வைரன்னு சொல்லி நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை, அப்படியே வந்துடலாம், அப்படி போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய நம்பிக்கை. அப்புறம் ஆனந்தி, ஆர்ஜி ஆனந்திக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, நம்ம எப்படியும் எப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே வந்து உருட்டி விட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அருண், அப்புறம் ராணவ். சத்யா வந்து இல்ல, அவருக்கு தெரியும் இருக்கிற வரையும் இருந்தாச்சு. இந்த கிரீஸ் சட்டை, இந்த மாதிரி தொடச்சி போட்ட சட்டை, இந்த மாதிரி இந்த நிப்பிள் ஸ்லிப்னு ஏதோ போட்டாச்சு. அதுதான் அவர் வந்து அமைதியா இருக்கிறார். அதனால அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அதாவது அவருக்கு சில பேர்லாம் அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துறவங்களா இருக்காங்கல்ல, எங்கேயுமே அவர் தெரிய மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஆள் தான் வந்து சத்யாலாம். ஓகே, பட் ஆனா இந்த டாப் 5ல ஓரளவுக்கு நம்பிக்கை, அதாவது இவங்கலாம் வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறவங்கன்னு பார்த்தா முத்து. ஃபர்ஸ்ட் முத்து, ரெண்டாவது ஜாக்லின், மூணாவது சவுண்ட் வந்து கரெக்டா விளையாடிட்டாங்கன்னா. ஏன்னா அவங்க வந்து இருக்கிற ஓட் பேங்க் அவங்களுக்கு நிறையவே இருக்கு. அதாவது பிஆர் இல்லாமலே அவங்களுக்கு ஓட் நிறைய வருது, அதான் உண்மை. பிஆர் டீமும் இருக்கு, பட் அது இல்லாமலே வந்து அவங்க வந்து பியூட்டி பிரிவிலேஜ்ல அவங்க வந்து வராங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரியில விஷால், பவித்ரா, தர்ஷிகா, இவங்கலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க ஓட்டுலாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இதெல்லாம் அந்த 50 நாள் கழிச்சு இவங்கலாம் இறங்கி விளையாண்டாங்கன்னா மஞ்சரி இவங்கலாம் வந்து அதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, ஜெஃப்ரி, ஆமா இல்ல ஜெஃப்ரி, அதான் ஜெஃப்ரி இதெல்லாம் வந்து இறங்கி, ஏன்னா ஜெஃப்ரிக்கு ஓரளவுக்கு கேம் வந்து நல்லாவே புரியுது. ஸோ அதெல்லாம் கந்தர்வ குரலன் அப்படின்னு சொல்லி லவ் யூ ஜாக்கின்னு சொல்லி இலங்கேஷ் வந்து ஒரு $10 போட்டிருக்காரு. லவ் யூ டு இலங்கேஷ், தேங்க்யூ. ஸோ லவ் யூ ஜாக்கி, லவ் யூ மோர் சுதா அப்படின்ட்டு அதுல வந்து மோர் மயிர வேற எட்டு வந்து அதுல சேர்த்து வச்சிருக்காங்க. இருந்துட்டு போட்டோம். நல்லா பாருங்க ஜாக்கி, லவ் யூ ஜாக்கி சிங்கிங்காக மைக் போட்டிருக்காங்க. லவ் யூ மோர் சுதா போட்டு முத்தா போட்டு வச்சிருக்காங்க. முத்தாவும் ஹார்ட்டும் கொடுத்து இருந்துட்டு போட்டோம். சரி, இல்ல லவ் யூ ஜாக்கி சிங்கிங். ஓகே ஓகே, லவ் யூ ஜாக்கி நான் தனியா அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஏன் நீங்க தேவையில்லாம எல்லாத்தையும் அப்படியே லவ் யூ அப்படிங்கறத அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க? அது மாதிரி இல்ல பாருங்க. ஓகேவா, லைவ்ல வந்து சாச்சனா வந்து கேக்குறாங்களாமே டாப் 5ல வந்து முத்து செட் சாச்சனா வந்து ஏன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. இல்ல அத ஜெஃப் ஏன் திட்டினாங்க அப்படின்றதுக்கு டாப் 5ல நான் இருப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. யார் டாப் 5ல இருக்கு, நீ இருக்க மாட்டேன்னு முத்து சொல்லுவார். காரணம் அதுக்கு நீ நிறைய விளையாடணும் போகணும்னு சொல்லும்போது இல்ல சாக்லேட் சாப்பிடு, 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருந்தா எப்படி வரும்ன்ற மாதிரி சொல்லும்போது அந்த சாப்பாட்டுக்கு வந்து கத்துவாங்க. ஓகே ஓகே, நல்ல விஷயம் தான் ஜாக்கி. ஓகே, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இங்க ஒண்ணுமே இல்ல ஜாக்கி. ராணுவுக்கு எல்லாரும் கேக் கொண்டாடி வந்துவாங்க. பர்த்டே இதுல ராணுவ போய் அந்த பால்ல இருந்து காப்பாத்துறதுக்காக சௌந்தர்யா போவாங்க. அவங்க மேல எல்லாம் அடிச்சு அனுப்புவாங்க பால் வச்சு. சோ இதுதான் நடந்த விஷயங்கள். வேற மாயா ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஐ ஒர்க் ஃபார் ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஹியர் வி ஆல்வேஸ் ரிமைண்ட் த டீச்சர்ஸ் டு கெட் ஹோல்ட் of their classes and bring them to control within the first few weeks of school. I think Vijay fails to do that. அதாவது நாங்க சொல்லும்போது இவங்க ஆஃபீஸ்க்கு அதெல்லாம் சொல்லும்போது கால் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் காலில் ஃபர்ஸ்ட் 5 minutes ஆர் 1 minute அந்த காலை வந்து டேக் ஓவர் பண்ணிடணும். அப்போதான் வந்து அங்கே நம்ம பேச்சு எடுபடும். அதை அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. தான் ஜாக்கி பாட்டு சூப்பர், அதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் அதை விட சூப்பர். யுவர் கிளாரிட்டி டுடே இஸ் ஆசம் அப்படின்ட்டு யாமினி சொல்லியிருக்காங்க. பிரியாஸ்ரீ வந்து ஐ ஹேட் பீன் ஃபாலோயிங் போத் பிபி ரிவ்யூ ஃபர்ஸ்ட் கமெண்ட் டியூரிங் லைவ்
லாட் ஆஃப் லவ் டு யூ போத் ஃப்ரம் துபாய்ன்ட்டு பிரியாஸ்ரீ சொல்லியிருக்காங்க. ஸோ அரிணி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கமெண்ட்டுகளை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். அருண் ஹவு கேன் 2 person குக் ஃபார் 21 people ஃபார் ஆங்கிள் வீட்டு பெண்களுக்கு சமைக்கிறணும்னு சொல்லும்போது அப்போ ஸ்கூல் டாஸ்க்கு அதுல வந்து அருணுக்கு தெரியலையா அப்படின்னா ஜாக்லின் மட்டும்தான் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அதுதான் அது தெரியும். ஒரு சமைக்க வேற தெரியாத மாதிரி தப்பிச்சிட்டு இருப்பாரு அருண் சொல்லுவேன். அருண் வந்து சமைக்கவே தெரியாத மாதிரி சொல்லுவார். விஜய் ஹவுஸ்ல யாரும் பிக் பாஸ் பாக்குறது இல்லையா அப்படின்ட்டு படிச்சிட்டீங்க. பிரியாஸ்ரீ அவர்களுடைய கமெண்ட், அதுக்கப்புறம் சிமியோட கமெண்ட் எல்லாம் படிச்சிட்டீங்க. கலைப்புலி தானுன்னு சொன்னதுக்கு வந்து நல்ல திட்டு இருந்தா எடிட்டிங்ல வந்து தூக்கிட்டாங்களாம். ஓ ஹரிணி வந்து டாப் 5 இல்யூஷன் அப்படின்னு சொல்லி டாப் 5 இல்யூஷனா இல்யூஷன்ஸா இல்யூஷன். ஆமா கரெக்ட் தான். Let's see the week without team play. இண்டிவிஜுவல் பிளேல யாரும் மாற்றாங்கன்னு தெரியும். யார் மாற்றாங்கன்னு தெரியும். கரெக்டு தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சாஸ்தா கந்தசாமி வந்து $5 போட்டிருக்காரு. தேங்க்யூ மேன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பத்மினி உதயகுமார் வந்து சாச்சனா வந்து இஸ் யூஸ் லைக் அ பான் for this show. I doubt she is in top 5. They will eliminate her eventually. கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. துளசி வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க ஊர்ல வந்து தியேட்டர்ல தினம் 10 மணிக்கு வந்து ஒரு ஷோ போடுவாங்களாம். ஆனா இப்ப தியேட்டர்ல அதுக்கு பதில் உங்க வீடியோ வந்து லைவா மூவி மாதிரி அவர் நக்கலா போட்டிருந்தாரு. அதனால தான் அந்த கமெண்ட் விட்டு நீங்க அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஓகே ஓகே அது நான் கவனிக்கல. ஆமா ரொம்ப நக்கலா, அதாவது ஹவுஸ் ஹஸ்பண்ட் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆமா அப்படின்னு போட்டிருந்தாரு. அதை நான் பார்த்தேன். நான் அதுக்குதான் அதை வந்து திரும்பி ரூட்ல விட்டேன். நீங்க அதை படிச்சிட்டீங்க. இந்த மாதிரி கேரக்டர்லாம் அப்படியே விட்டுறணும். பஞ்சப்பு கட்சியில வருவாங்கன்னு வச்சுக்காங்க இந்த மாதிரி கேரக்டர்லாம். ஆமா சரி. இதன் பிறகு வந்து வேற யார் கமெண்ட்? அவ்வளவுதான் ஜாக்கி. மாயாகுமார் வந்து தான் சொல்றாங்க இந்த மாதிரியான ஷோக்கெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணது ஜென்சி பீப்புள் தான் வந்து ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபசர்ஸ் தான். கமல் மாதிரி, கருப்பழனியப்பன் மாதிரியான விஷயங்கள் வந்தாங்க. அந்த இதுல தாங்க இவரும் இருந்தாரு. ஒரு வாழ்க்கையை அணுகிற விதம், பாக்குற விதம் அதெல்லாம் நிறைய நல்லா இருக்குன்னு நினைச்சேன். கட்சியில வந்து இதுல பேசுறதுக்காக யோசிச்சு வருவது அந்த மாதிரி. ஆனா சிலதான் ஸ்பான்டேனியஸா, இப்ப கருப்பழனியப்பன்லாம் வந்து ஸ்பான்டேனியஸா அந்த விஷயங்கள் வரும். சரி என்னவோ நாம வந்து ஒரு இது வச்சோம். அதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஷோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஹோம்ஒர்க்காக அவர் பண்ணியிருக்கணும்னு வச்சுக்காங்களேன். அதெல்லாம் வந்து அவர் வந்து நிறைய விட்டுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் பார்கவி சொல்லியிருந்தா ஈவன் இண்டிவிஜுவல் பிளேல கூட திருட்டு பிரியாணி குரூப் இஸ் கோயிங் டு பி டெரிபிள் டு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கண்டிப்பா அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் இது கொடுப்பாங்களான்னு தெரியல. அந்த RR முத்தும் சௌந்தர்யாவும் வந்து ரியல் ஆர் ஃபேக்கா இருக்காங்களா அப்படின்றப்ப ஓரளவுக்கு ஃபேக்காக தான் இருக்காங்க. ஆனால் வந்து 90% வந்து ரியலாக இருக்க மாதிரி அவங்க ஒரு பிளான்டாக வருவாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்திருக்காங்கங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இல்ல 93 நிமிஷமா இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு 7 நிமிஷத்துக்காக வந்து நீங்க இது பண்ணிட்டு வருஷம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது அவங்களும் வந்து இந்த சாச்சனாவை பத்தி தான் போட்டிருந்தாங்க. வருஷா போட்டிருந்த கமெண்ட்டும் சாச்சனா. புஷ்பகலா அவர்கள் வந்திருக்காங்க. ஹாய். அண்ட் வேற ஏதாவது கமெண்ட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணாத மட்டும் அப்படியே படிங்க. அதேதான் மாறி போறேன். ரேணு வந்து என்ன மாதிரி பிபி ஃபேன் வந்து இந்த சீசன்ல வந்து பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. இந்த யுவர் ஒன்லி ஆறுதல் இஸ் யுவர் போத் ஜாக்கி அண்ட் சுதா எபிசோட் பார்க்கணும் பார்க்காமல் போனாலும் உங்க எபிசோட் பார்க்காம போனாலும் உங்க ரிவ்யூ தான் வந்து நல்லா என்டர்டைன்மென்ட் ஃபார் அஸ் அப்படின்னு நன்றி அப்படின்னு சொன்னதுதான். எப்பா நல்லா இருந்தா இப்ப நாளையில இருந்து இந்த தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் இருக்கிற டூயட் வந்து ரொம்ப ஓவரா இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சாந்தி அவர்கள் இல்ல அவங்க வழியறது எல்லாமே ரொம்ப பச்சையாவும் இருக்கு. ஒரு மாதிரி நல்லாவே இல்ல. அதை சொல்லி வச்சுட்டு பண்ணும்போது அதுல என்னன்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அதேதான். சரி விடுங்க. அதன் பிறகு வந்து அதேதான் பராசக்தி சொல்லியிருந்தாங்க ஸ்டோர் ரூமுக்கு யாரு போலன்னு. நான் கூட அதை நோட் பண்ணியிருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். யாரு போறீங்கன்னு கேட்ட உடனே வந்து நான் போனதே இல்லைன்னு அங்கேயுமே முரண்டு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படியா பச்சை பொய் சொல்லுவேன்னு யாரோ அவளை திட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. போனதே இல்லைன்னு இப்படியா பச்சையா பொய் சொல்லுவ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களாம். அண்ட் வேற யாரு உங்களுடைய சாங்ஸ் வந்து மிடில் ஆஃப் த ஷோல வந்து மிஸ் பண்றேன்னு அழகு பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சிமி சொல்லியிருக்காங்க ஹவு கேன் ஐ ஆஸ்க் யூ டு ட்ரிங்க் ஜஸ்ட் வாட்டர்.
Some people blame Periyar for marrying young girl. If a man has radical thoughts and empathy towards a woman like Jackie, why don't women like him? அப்படின்ட்டு தேங்க்யூ மா, தேங்க்யூ ஸோ மச். அந்த லவ் சிம்பிள் தேங்க்யூ. பத்மினி தான் அதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதான் பொதுவெளியில் லவ் யூ சொன்னவங்கள நிறைய பேர் சொல்றேன். ரொம்ப நாள் பழக ஏன்னா சிமிலாம் நிறைய பழகி இருக்காங்கன்றதுக்காக சொன்னேன். ஓகே, டாப் 5ல ஏன் இருக்கேன்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து சேவ் ஆனதுல வந்து டாப் 5ல சேவ் ஆயிடுவாங்களாம். அதனால வந்து முத்துக்கிட்ட அவங்க சொல்லுவாங்களாம் நான் டாப் 5ல இருக்கேன்னு சொல்லிட்டு பிரியா சொல்லியிருக்கா, சாச்சனா சொன்னதாக. அண்ட் அழகு பிரகாஷ் அவர்களும் வந்து கோவிட் பீரியட்ல வந்து அந்த லைவ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிக் பாஸ் ரிவ்யூ வந்து கோல்டன் டைம், அதை மறக்கவே இல்ல. அது வந்து நாங்களும் அது மூலமா நிறைய பேர்கிட்ட தொடர்புல இருந்தோம். அதே மாதிரி பெனிஃபிட்டா வந்து நம்ம 2 பேர் எல்லாருக்குமே தான் அது. ஆனா அதை நம்ம கொஞ்சம் செய்யணும். அதை இதே மாதிரி தான் அப்பயும் நாங்க நிறைய விஷயங்கள் வந்து தூக்கி போட்டு வந்து செஞ்சோம்னு வச்சுக்காங்களா. அதுதான் அது நாங்கள் அது வந்து எல்லாருமே ஒரு மென்டல் ஸ்டேபிள் வந்து ரொம்ப மாறி இருந்தது. எல்லாராலையுமே அந்த இடத்துல கடந்து வர முடியாது. அதனால நம்ம பண்ணோம். 96 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் முடிச்சோம்னா டூயட் சாங் பாட சொல்லி கேட்டிருக்காங்க. சுதாவோட கொஞ்சல் வாய்ஸ் வித் ஜாக்கியா. கொஞ்சல் யாரு சிமிதா, வேற யாரு? சிமி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுதுடி. டமால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது இப்பலாம். ஆமா, ஏன்னா சில நேரத்தில் நல்லா பாடுறோம் பொழுது அடிச்சிடுறானுங்க. இவரான் வந்து முடியறப்ப டைம்ல வந்துட்டேன். அப்புறம் தான் லிசன் பண்ணேன். ஃபுல் ரிவ்யூ வந்து தேங்க்ஸ் கிவிங் வீக்கெண்டு இருக்கு சுதா ஆங்கிள் அப்படின்னு சம்திங். அவசம் சிங்கிங் யாழினி புள்ளைக்கு யாழினி வந்து பாடினது வந்து ரொம்ப நல்லா இருந்து தீபா சிவா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல இதை போட்டிருந்தோம்ல ஸ்னோ மேன் சாங். அதுதான் தருண் விக்னேஷ் உங்களை கலாச்சிருக்க. ஜாக்கியோட எக்ஸ் வந்து ஜாக்கி எக்ஸ் இஸ் ஆல்சோ லைக் ஜாக்கியா. பீப்புளுக்கு வந்து அவளை ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பிடிக்கலையா, போக தான் பிடிக்குதான். ஓகே, பிரின்ஸ்லி அமிர்தசாமி வந்து $5 போட்டிருக்காங்க. சார் ப்ளீஸ் டெல் அபவுட் சேவ்டு ப்ராசஸ் லைக் விஷால், அருண் அண்டு முத்து, சாச்சனா அண்ட் சவுண்ட், ரணவாஸ் ஆல்சோ எக்ஸெட்ரா. வில் திஸ் ட்ரிகர் அண்ட் சேஞ்ச் கேம் அப்படின்ட்டு ஒரு கேள்விக்காக வந்து கேட்டிருக்காங்க. இல்ல வில் திஸ் சேஞ்ச் த கேம்னா சேஞ்ச் ஆகும் கேம். பட் எப்படி சேவ் ஆகுறாங்க அப்படின்னா நீங்க கம்பேரிசன் தான். இவங்களெல்லாம் விட அவங்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ராணவெல்லாம் கண்டிப்பா ஏற்கனவே கொஞ்சம் பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்காரு. PR வச்சிருந்திருப்பாங்க, அவங்களுக்கான ஓட் பேங்க்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் வந்திருந்திருப்பாங்க. விஷாலுக்குலாம் இன்னுமே வந்து ஒரு குரூப் இருக்குங்க. அருண் விஷாலுக்கெல்லாம் நிறைய பெண்களுக்கு வந்து பிடிக்கலன்ற விஷயத்துல நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். அது வந்து பயங்கர ஹாப்பியா ஆறாங்க. அதேதான். இப்போ வந்து கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து லைவ்ல சொன்னாங்க முத்து அண்ட் ஜாக்லின் ஃபைனல் வருவாங்க. ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு வில்லன். ஆமாமா, ஹீரோ வந்து முத்து, வில்லன் வந்து ஜாக்லின். ஏன்னா வந்து ராணுவ உள்ளார வரும்போது ஜாக்லினுக்கு ரொம்ப கெட்ட பேருன்னு சொன்னாங்க. அதாவது ஆண்கள் பெண்கள் டீம்ல பாதிக்கப்பட்ட ஆண்கள் பொதுவெளியில பேசுறாங்க அத்தனை பேருமே வந்து ஆண்கள் சைட்லாம் சரி, பெண்கள் சைட்லாம் தப்புன்னு சொன்னாங்க. அதான் உண்மை. அதுல இருக்கிற நுவான்சஸ்ல புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் அவர் பார்த்து உள்ளார வந்து ஜாக்லினுக்கு ரொம்ப கெட்ட பேர். ஆனா ஜாக்லினுக்கு வந்து கெட்ட பேர் வந்து இவ்வளவுலாம் கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாத கண்டினியூஸா அந்த பொண்ணை தான் வாரம் ரோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சவுண்டு ஜாக்லின் தான் ரோஸே பண்ணது. வேற யாருடைய பேச்சு அவங்க எடுக்கவே இல்லை. அதனாலே அவங்களுக்கு கெட்ட பேர்னா இப்ப யோசிச்சு பாருங்க. நீ சாச்சனாவுக்கு வந்து ரோஸ் பண்ணும்போது, சாச்சனாவுக்கு வந்து பேர் நல்ல பேர் எடுத்து கொடுக்கும்போது யாரெல்லாம் கெட்ட பேர் ஆனாங்க? மஞ்சரி கெட்ட பேர், சௌந்தர்யா கெட்ட பேர் ஆனாங்க. அதுதான் மேட்டர். ஓகேவா? அதுதான் மேட்டர். எஸ். ஓகே. மாயா வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுடைய காதலை பாட்டு வந்து நேத்து பாடுனீங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கறது. யாரு? மாயா. காதலை பாட்டு பாடுனீங்களே, காதலே என் காதல். ஆமா எஸ் ரொம்ப நல்லா இருந்தது. There are people will find 1000 reasons for separate. How come? பாய் வந்து அதெல்லாம் கடந்து வந்துடுவாருன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்டர். மியூசிக் மருந்தளித்திரும், அவ்வளவுதான். யசோதா அவர்கள் வந்தாச்சு, லைக் பண்ணியாச்சு. அண்ட் முத்துவோடைய டவுன்ஃபால் வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும். அவர் ஜாக்லினை பற்றி இந்த மாதிரியான ஒரு காசிப்பிங் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கறதுனாலையும் சாச்சனா அவருக்கு வந்து பயங்கர அந்த ஜெலஸ் வெஞ்சன்ஸ் எல்லாம் அவர் தான் ஊட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மைட் பி, கண்டிப்பாக அது கரெக்டாகவும் இருக்கலாம். முடிச்சிடலாம் சார், அவ்வளவுதான். ஏதோ ஒரு அதுதான் 99 நிமிஷம் ஒரே நிமிஷத்துல முடிச்சிடலாம். 100 நிமிஷம் வந்துட்டு 382 பேர் வந்து லைவ்ல இருக்காங்க. அதுல லைக் போட்டவங்க 231 பேர். அந்த 237 பேருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பும். 382 பேர்ல இருக்கிறவங்க லைக் போட ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ
கார்த்தி சொன்னது அதுதான். அதனாலதான் வந்து முத்து கூட வந்து சாச்சனா இருக்கிறது காரணம் ஹீரோ கூட அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து ஹீரோ வந்து எனக்கு கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. சோ சாங்கோட வந்து முடிச்சிடலாமா? ப்ளீஸ் சார். எதுக்காக கிட்ட வந்தாலோ எதை தேடி விட்டு போனாலோ விழுந்தாலும் நான் உடஞ்சே போயிருந்தாலும் ஓ நினைவில் இருந்தாலே இல்ல இல்லையே இல்ல உடஞ்சே போயிருந்தாலும் ஓ நினைவிருந்தாலே போதும் நிமிர்ந்திடுவேனே நானும். அடக்காதல் என்பது மாயவலை சிக்காமல் போனவன் யாரும் இல்லை சிதையாமல் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். நல்லா பாடினாங்க. ஆனால் வர்ஷினி வந்து அந்த சாங் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. ஃபண்டாஸ்டிக். சொல்லுங்க வேற என்ன லாஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு அப்படியே அவ்வளவுதான். சிமி வந்து ஏன் நீங்க வந்து ஏதாவது ஜோக்க மிஸ் பண்ணிட்டேன்னா கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ரம்யா வந்து எக்ஸ்பெக்டட் வந்து டபுள் எவிக்ஷன். பிரியா வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹூ இஸ் கல்பிரேட் இன் சாச்சனா ஃபுட் இஷ்யூஸ் அப்படின்ட்டு ஜிகே கேட்டிருக்காரு. நாளைக்கு பேசுவோம் அதை. டேக் ரெஸ்ட் அண்ட் குட் நைட் இலங்கை. சிமி வந்து லவ். பாய் பாய் சார் அண்ட் மேம் ரியலி குட் ரிவ்யூ அப்படின்ட்டு பிரின்ஸ்லி. டிட் ஐ மிஸ் ஜோக்? ஓகே. அதுக்கப்புறம் வந்து குட் நைட் கைஸ். அண்ணா known contestants are touching people's heart, so I stopped watching even the Sat and Sunday shows too. Only watching our lives boring show. அண்ணா கரெக்ட் தான், உண்மைதான். அதுதான் அவங்க எல்லாமே நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நடிச்சிருந்தாங்க. I agree with Harini, but I think team will show as content this way for bringing down Muthu. So Sada like done. Right. Muthu downfall starts அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அதை மீறி வர்றதுக்கான திறமை அவர்கிட்ட நிறையவே இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு கூட யாரோ பிரகதீஸ்வரன் நினைக்கிறேன், இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் யார் கூட எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி யாரை வந்து காலி பண்ணணும் அவர் வந்து. ஏன்னா நீங்க டீமை வந்து அதாவது ஒரு கேமை வந்து தெரியாமலே ஒருத்தவங்க வராங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. பட் கரைச்சி குடிச்ச ஆளு என்ன நடக்கும், என்ன பேசும், என்ன வந்து எந்த இடத்துல இதா இருக்கும், எங்க வந்து முகம் மாறுது, எதனால எந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு அவருக்கு தெரியும். இப்ப சாச்சனா வந்து நான் மன்னிப்பு கேட்டாங்களான்னு போது போய் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர்லாம் கிடையாது. நான் மன்னிப்பு ஏன்னா மஞ்சரி கிட்ட அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. டீமுக்காக விளையாடி நான் இங்க போனா கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் அதை வந்து செஞ்சிருக்க கூடாது, அந்த அட்டாக் பண்ண மோட்ல வந்து நான் திட்டு வாங்கினேன், இவனுக்காக நான் திட்டு வாங்கினேன், அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் வந்து அழகா ரியலைஸ் பண்ணி அழகா ஒரு கேரக்டர் எல்லாம் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து வெளியில பேசிட்டே இருக்காரு. மக்களுக்கு அது போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஆளுன்றதுனால அவர் அடிக்கிறதுன்றது ரொம்ப கடினம். மிக முக்கியமாக கரெக்டாக பிடிச்சிட்டு. ஏன்னா டவுன்ஃபால் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு பிரதீப்புக்கு நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. பிரதீப் வந்து வெரி பெஸ்ட் கேமர் அண்ட் இதே மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் உண்டு. ஒன்றும் இல்லை, கையில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க, போய் ஒன்னாவது ரெண்டாவது போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுலதான் அவருடைய டவுன்ஃபாலே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பொண்ணு தான் அங்க வந்து காரணம். எதிர்த்த பொண்ணு எப்படி அடிக்கணும்ன்றது. இப்ப அதுக்கு வந்து உதாரணம் வந்து ஒரு ரீல் பார்த்தேன். 2 பேர் வந்து கை வைக்கிறதுக்கு வருவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஆண் வந்து இப்படி இதுல வந்து ஃபுல்லா பணத்தை வைப்பாரு. பொண்ணு வந்து ஆப்போசிட்ல பையன் வந்து இங்க அவர் வந்து பெட் வைக்கிறாரு, இப்படி வச்சு பணத்தை வச்சுட்டு வைப்பாரு. அந்த பொண்ணு வந்து அப்படியே தட்டி இப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் கை வைப்பாங்க. வச்சிட்டே இருப்பாங்க. 2 பேரும் இப்படி வைப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ண, டக்குன்னு ஜிப் அவுத்தோட அவர் அப்படியே விட்டுருவாரு. டப்புன்னு பணத்தை எடுத்து போயிடும். தட்ஸ் ஆல். சிறப்பான ஒரு அது வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து எப்படி நான் சொல்றேன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இந்த பக்கம் இல்லாமல், அது வந்து ஃபன்னுக்காக சொன்னது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம இங்க கண்டஸ்டன்ஸ் விளையாண்டாங்கன்னா கரெக்டா அடுத்த கட்டத்துக்கு போகும். ஆனா இங்க சென்டிமெண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், உதாரணத்துக்கு யாஷிகா ஆனந்த் வந்து ஜெயிக்கிறவங்க, அவங்க வந்து ஐஸ்வர்யாவாலே அவங்க தோத்து போனாங்க. புரியுது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுதான் இங்க நம்ம சொல்ல வந்த விஷயம். ஸோ லைக் போட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி மண்ணும். 355 பேர் வாட்சிங். லக்ஷ்மி, நீங்க இப்பதான் வந்தீங்க. ஆக்சுவலா உங்களுக்கான பாடல் தான் நேத்து நீங்க கேட்ட பாடல் தான் எடுத்து வச்சிருந்தோம். ஆனா அழகூரில் பிறந்தவில்லை நீங்க வரல. நான் உங்களோட கமெண்ட்டை பார்க்கவே இல்லைன்றதுனால தான் நான் வந்து ஜாக்கெட் அந்த பாட்டை ஞாபகப்படுத்தல. கண்டிப்பா நாளைக்கு பாடிடுறோம். ஓகேவா? நீ உடுத்தி போட்ட உடை என் வயதை மேயுமடா, நீ சூரிட்டி போட்ட முடி மோதிரமாயாகுமடி,
இமையாலே நீ இருக்க இதழாலே நான் அழிக்க கூச்சம் இங்கே கூச்சப்பட்டு போகிறதே. ஆக்சுவலி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா தள்ளி போடக்கூடாது, உடனே பண்ணிடணும். அதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். வரல போடன்னு கமெண்ட் சொல்ல முடியாது, நம்ம வந்து கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். சார் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு நல்லா பாருங்க சார். என்னது அதெல்லாம் வரியை திரும்பி போய் பாருங்க. எனக்கு அட்லீஸ்ட் நான் வந்து கிரீன் சாண்ட் தான், பட் அவங்க என்ன எழுதிருந்தாங்கன்னா இமையாலே நீ கிறுக்க அதெல்லாம் நான் பார்க்கல, பாட்டு இதழாலே நான் அழிக்க. ஓகே, இமையாலே அந்த வரியை போட்டுருந்தாங்க, நான் அதை பார்க்கவே இல்லை மேடம். நானு அதேதான், அதனாலதான் விடுங்க சரியா. முத்துக்குமார் வந்து ஒழுங்கா இண்டிவிஜுவலா பிளே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஜிகே சொல்லியிருந்தாரு. ராஜேஷ் ரமணன் அவர்கள் பியூட்டிஃபுல் அப்படிங்கறதையும், லக்ஷ்மிக்கான பாடல் பாடியாச்சு, அவங்களும் லைக் போட்டாங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, பட் அவ்வளவுதான். ஓகேவா, அப்படியே கடையை சாத்திக்கலாம். சரி, ஓகே, டேக் கேர். வேற என்ன உங்கள் கருத்துக்கள், பின்னூட்டங்கள் அனைத்துக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ண இலங்கேஷ், நம்ம சிமி, அப்புறம் வந்து சாந்தா கந்தசாமி, ஸோ இவங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. பார்கவி, பிரின்ஸ்லி அமிர்தசாமி, பார்கவி போட்டிருந்தாளா? பார்கவி போட்டுதான் நினைக்கிறேன். பிரின்ஸ்லி அமிர்தசாமி, சாஸ்தா கந்தசுவாமி அண்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து பிரின்ஸ்லி, சிமி, இலங்கேஷ். ரைட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். எஸ், பார்கவி ஆல்சோ கரெக்ட். ஸோ சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுக்கு நன்றியும் பேரன்பும். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட், முக்கியமாக பேப்பல், அது வந்து US நண்பர்களுக்கானது, தொழில்களுக்கானது. சப்போர்ட் பண்ணுறவங்க அதில் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி UK அண்டு இந்தியன் அக்கௌண்ட்ஸும் டிஸ்பிளேயில் இருக்குது, அது மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோட் பார்த்து ரசிச்சுப்பீங்க நம்புகிறோம். நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.